Hi friends, welcome to Tasty Mummy. இன்னைக்கு Tasty Mummyல நாம செய்ய போற சூப்பரான ரெசிபி Sweet Corn Kola Urundai. இந்த ரெசிபியோட நேம் கேத்த மாதிரி இந்த டிஷ்ஷும் ரொம்ப டிஃபரெண்டா டேஸ்டா சூப்பரா இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டிஷ்ஷை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க குயிக்கா ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த டிஷ் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் கோலா உருண்டை பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 3 பொட்டேட்டோ பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும், 1 ஸ்வீட் கார்ன் இது மாதிரி உதிர்த்து எடுத்துக்கணும், 1/2 கப் கொத்தமல்லி, 2 கிரீன் சில்லி ஃபைனாக சாப் பண்ணது, 2 ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணது, 1 கப் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட். ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்க அரிசி மாவு, கடலை மாவு, ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கார்ன்ஃப்ளவரும் சால்ட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த ஃப்ளோர்ல எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், ஸ்வீட் கார்ன், கொத்தமல்லி, கிரீன் சில்லி. வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாம நல்லா கையில ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற இந்த மசாலால லைட்டா வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு பால்ஸ் மாதிரி பிடிச்சுக்கணும். பாருங்க, லெமன் சைஸ்க்கு இந்த பால்ஸை செஞ்சு எடுத்திருக்கேன். இதுல ஆட் பண்ணிருக்க ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ இந்த பால்ஸை நல்லா பைண்ட் பண்ணிருக்கு. இப்போ நாம இதை ஃப்ரை பண்ணலாம். பேன் நல்லா ஹீட் ஆன உடனே தேவையான ஆயில் எடுத்துக்கோங்க. நம்ம செய்ய போகிற பால்ஸ் நல்லா முழுகணும், ஸோ அதனால நல்லா ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பால்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால்ஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 மினிட் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா பால்ஸ் இந்த ஆயிலில் நல்லா ஃப்ளோட் ஆகும். 1/2 மினிட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இந்த பால்ஸ் சீக்கிரம் குக் ஆகிடும். ஆல்ரெடி ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்வீட் கார்ன் போட்டுக்கிறதுனால லைட்டாக தெரிக்கும். அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு டிஸ்டன்ஸாக இருந்து இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், பால்ஸ் நல்லா ஆயிலில் ஃப்ளோட் ஆகுது. இந்த டிஷ்ஷில் நம்ம ஆட் பண்ணியிருக்க பொட்டேட்டோ, ஸ்வீட் கார்ன், கொத்தமல்லி இது மூணுமே பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் விட்டமின் பி நிறைஞ்சது. அதனால இது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதனால கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. பால்ஸ் இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். பாருங்க, எண்ணெய் கோக்காம எவ்வளோ அழகாக அது ஃப்ரை ஆயிருக்குன்னு. இப்போ இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம். ஸ்வீட் கார்ன் கோலா உருண்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப அருமையாக வந்திருக்கு. டேஸ்டும் செமையா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்டி மம்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் டேஸ்டி மம்மில ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye from Priya.